வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். கூட்டமைப்புக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு தற்போதைக்கு சாத்தியமில்லை. தெரிவுக்குழுவின் ஊடாகவே இறுதி முடிவு எடுக்கப்படும். நிமல் சிறிபாலடி சில்வா. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு தற்போதைக்கு சாத்தியமில்லை என்றும் அடுத்த மாத இறுதி பகுதியில் அல்லது ஆடி மாதத்தின் நடுப்பகுதியிலேயே இது சாத்தியமாகும் என்றும் இந்திய ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுள்ள நிலையில் அவரை உடனடியாக சந்திப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு விருப்பம் தெரிவித்திருக்கும் நிலையிலேயே ராஜதந்திர வட்டாரங்கள் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளன. இந்தியாவின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி கடந்த 26ஆம் தேதி பதவியேற்றிருந்தார். புதிய பிரதமரின் பதவியேற்பு விழாவுக்கு சாட் நாட்டு தலைவர்கள் பங்கெடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் பங்கெடுத்திருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் தாங்கள் தொடர்ந்து காட்டி வரும் சிறப்பிற்கு நாம் நன்றியாக இருக்கின்றோம். அதே சமயத்தில் எங்களிடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் உங்களுடனும் உங்கள் அரசுடனும் நெருங்கி செயற்படுவதற்கு எதிர்பார்த்தும் இருக்கின்றோம். மீண்டும் வன்முறை இடம்பெறுவதை இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் விரும்பவில்லை. இலங்கையில் உள்ள ஏனையோரோடு தத்தம் பிரச்சினைகளின் சமத்துவம் மற்றும் நீதி ஆகியவற்றின் அடிப்படையில் சேர்ந்து வாழ்வை கொண்டு நடத்துவதையே தமிழர் விரும்புகின்றனர். இந்திய முயற்சி. 1983ஆம் ஆண்டின் தமிழர் எதிர்ப்பு படுகொலைகளின் தொடர்ச்சியாக இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இறுதி தீர்வை கொண்டு வருவதற்காக இந்தியா எடுத்த நல்முயற்சிகளை ஸ்ரீலங்கா இணங்கி ஏற்றுக்கொண்டிருந்தது. காலத்துக்கு காலம் இடையூறுகள் ஏற்பட்ட போதிலும் இந்த முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்தியா தொடர்ந்தும் ஒரு பங்கை ஏற்று வகித்து வந்தது. 2009ஆம் ஆண்டு வைகாசி மாதம் ஆயுத போர் முடிவுக்கு வந்து வன்முறை நிறுத்தப்பட்ட போது சமத்துவம், நீதி, உண்மையான தீர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் பிணக்குக்கு நிரந்தரமாக முடிவு கட்டும் அனைத்து வாய்ப்புகளும் உருவாகின. நிறைவேறாத வாக்குறுதிகள். ஏற்றுக்கொள்ளத்தக்க அரசியல் தீர்வை கொண்டு வரும் என்ற வாக்குறுதியை போர் நிகழ்ந்த காலத்திலும் போரின் முடிவுக்கு பின்னரும் இந்தியாவுக்கு சர்வதேச சமூகத்திற்கும் இலங்கை வழங்கியிருந்தது. துரதிருஷ்டவசமாக இந்த வாக்குறுதி நிறைவு செய்யப்படவே இல்லை. ஸ்ரீலங்கா அரசு பல்வேறு செயற்பாடுகள் மூலம் வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையினராக வாழும் பிரதேசங்களின் இனப்பரம்பல் முறையை மோசமாக மாற்றியமைக்கவும் அதன் மூலம் அவர்களின் இனத்துவ, மொழியியல், பண்பாட்டு அடையாளங்களை சீரழிக்கவுமான நிகழ்ச்சி நிரலையை ஸ்ரீலங்கா அரசு முனைப்பாக முன்னெடுக்கிறது. ஸ்ரீலங்கா அரசின் மேற்படி நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதில் ஸ்ரீலங்கா அரசுக்கு நேர்மையான பற்றுறுதி இல்லை என்பதை தெளிவாக புலப்படுத்துகின்றனர். ஸ்ரீலங்கா அரசின் இத்தகைய செயற்பாடுகள் நல்லிணக்கம், நிரந்தர சமாதானம், அமைதி ஆகியவற்றுக்கான முயற்சிகளை பலவீனப்படுத்தும். மோதல் நிலையை தீவிரப்படுத்துகின்ற சூழலை உருவாக்கும். தமிழ் பேசும் மக்களுக்கு அவர்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வரும் பிரதேசங்களில் மீள சரி பண்ணவே முடியாத பல இழப்புகளை ஏற்படுத்தும். இலங்கையில் நீதி மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையிலான கௌரவமாக தீர்வு ஒன்று எட்டப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு இந்தியாவின் பங்களிப்பு தொடர வேண்டும் என்று இந்திய பிரதமரிடம் நாம் கோரியுள்ளோம். இதனை எட்டுவதற்கு உங்களின் முழு ஆதரவு தொடர்வது அவசியம் என்று தங்களை வேண்டி நிற்கிறோம். இயன்ற விரைவில் தங்களை சந்திக்க எதிர்பார்த்திருக்கிறோம். அத்தகைய வாய்ப்பை எமக்கு வழங்குமாறு ஆர்வத்துடன் வேண்டுகிறோம் என்று குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவுக்குழுவின் ஊடாகவே இறுதி முடிவு எடுக்கப்படும். அரசமைப்பின் 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்துதல் தொடர்பில் தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு இந்தியா இத்தகைய கருத்துக்களை முன்வைத்தாலும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் ஊடாகவே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரசு நேற்று அறிவித்துள்ளது. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பிரதான பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செய்தியாளர் மாநாடு அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. அதன்போது அரசமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் மோடி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன என்று எழுதப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே சபை முதல்வரும் அமைச்சருமான நிமல் சிறிபாலடி சில்வா மேற்கண்டவாறு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு சென்றிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் மோடிக்கும் இடையே நல்லிணக்கத்தின் அடிப்படையில் சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது 13வது திருத்த சட்டம் தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விளக்கம் அளித்துள்ளார். 13வது திருத்த சட்டம் என்பது ஸ்ரீலங்காவுக்கு பலவந்தமாக திணிக்கப்பட்ட ஒன்று. அது தொடர்பில் பல்வேறு மட்டத்தில் பலவிதமான கருத்தாடல்கள் இடம்பெறுகின்றன. 13ஐ நடைமுறைப்படுத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சியும் கூறுகின்றது. அப்படியானால் அக்கட்சியினர் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு வந்து கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். பல தரப்பினரும் கருத்துக்களை முன்வைத்து பேச்சு மூலம் தீர்வொன்றை எட்டுவதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவே சிறந்த இடம். எனவே 13 குறித்து இந்தியா எவ்வாறான கருத்துக்களை முன்வைத்தாலும் நாட்டு மக்களும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுமே இறுதி முடிவை எடுக்க வேண்டும். அதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். இந்தியாவின் ஆலோசனைகளையும் இலங்கை பெறும். எனினும் 13 விடயத்தில் வெளியாரின் அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்று அவர் அங்கு மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் கடந்த காலங்களை விட தற்போது சவால்கள் அதிகரித்துள்ளன. அமெரிக்கா
தடை செய்யப்பட்ட வலைத்தொகுதிகள் பறிமுதல். தமிழின் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் மத்தியமய அபிவிருத்தி மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் காரணமாக இன மற்றும் மத ரீதியில் சிறுபான்மை இனங்கள் தனிமைப்படுத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதில் இந்து, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படும் சம உரிமைகள் மற்றும் சிவில் உரிமைகள் என்பனவும் உள்ளடங்கும் என்று அமெரிக்க அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. 26 வருட காலப்போர் முடிவடைந்து 5 வருடங்கள் கழிந்துள்ள போதிலும் கடந்த காலங்களை விட தற்போது சவால்கள் எதிர்நோக்கப்படுவதாக அமெரிக்க அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வடக்கு மாகாண தேர்தல் நடைபெற்ற பின்னர் அங்கு சிறிய அளவிலான நல்லிணக்கம் ஏற்பட்டுள்ளது என்று அமெரிக்க அரசாங்கம் காங்கிரசுக்கு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் செயற்பட அமெரிக்கா விருப்பம் கொண்டுள்ளது. இதற்காக USAID நிறுவனம் முன்னாள் போர் வலய பகுதிகளில் இளைஞர் வலுவூட்டல் மற்றும் பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் மத்தியில் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கிறது. அத்துடன் சுதந்திரமான ஊடகத்துறைக்கான உதவிகளை வழங்கி வருகிறது. இன்னும் உள்ளூரில் மேல்குடியேற்றப்படாமல் இருக்கும் மக்களுக்கான உதவிகளை வழங்கி வருகிறது. அதே நேரம் இறுதி சமாதானத்துக்காகவும் அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட வலை தொகுதிகள் பறிமுதல். மன்னார் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி நேற்று வியாழக்கிழமை மீன்பிடியில் ஈடுபட்ட 6 மீனவர்களுடைய 15 வலை தொகுதிகளை கடற்தொழில் பரிசோதகர் பறிமுதல் செய்துள்ளதாக மன்னார் மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளர் VS மெராண்டா தெரிவித்தார். தங்கூசி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் பல இடங்களில் ரகசியமான முறையில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடுவதாக நமக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை காலை முதல் மாலை வரை பள்ளிமுனை, கோந்தைப்பிட்டி, பங்காலை போன்ற கடற்கரை பகுதிகளில் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள், கடற்தொழில் பரிசோதகர்கள் சோதனைகளை மேற்கொண்டனர். இதன்போது தடை செய்யப்பட்ட தங்குசி வலையை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட 6 மீனவர்களுடைய 15 வலை தொகுதிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தற்போது குறித்த வலை தொகுதிகள் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதோடு குறித்த 6 மீனவர்களிடமும் வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகின்றோம். இதன்பின் குறித்த மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதோடு குறித்த வலை தொகுதிகளும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளர் VS மெராண்டா மேலும் தெரிவித்தார். 23 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதியும் 35 வயதுடைய பெண்ணொருவரும் நிர்வாண படம் எடுத்து அச்சுறுத்தி சிறுமியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினர். கல்கிசை பிரதேசத்தில் 16 வயது சிறுமி ஒருவரை நிர்வாணமாக படம் எடுத்து அப்படத்தை வைத்து அச்சுறுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய இருவரை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினர் கைது செய்துள்ளனர். 23 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதியும் 35 வயதுடைய பெண்ணொருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியை நிர்வாணமாக புகைப்படம் எடுத்து அதன் மூலம் அவரை அச்சுறுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளமை விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தையினால் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமையவே 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய மலைநாட்டு தொடருந்து சேவை நாளைய தினம் வழமைக்கு திரும்பும். ஒருவர் தொடருந்தில் இருந்து விழுந்து தற்கொலை. மத்திய மலைநாட்டு தொடருந்து சேவை இன்றைய தினமும் வழமைக்கு திரும்பாது என மத்திய ரயில் கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து பதுளை செல்லும் தொடருந்து பண்டாரவளை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தெமோதர மற்றும் உடுவர பகுதிக்கு இடையில் தொடருந்து பாதையில் மண்மேடு சரிந்து விழுந்ததால் பண்டாரவளை பதுளை தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. சரிந்து விழுந்த மண்மேடு அகற்றப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்த மத்திய தொடருந்து கட்டுப்பாட்டு நிலையம் அதனை இன்றைய தினம் சீர் செய்து முடிக்க இயலாது எனவும் நாளைய தினம் தொடருந்து சேவை வழமைக்கு திரும்பும் எனவும் அறிவித்துள்ளது. ஒருவர் தொடருந்தில் இருந்து விழுந்து தற்கொலை. கொழும்பு கொல்லுப்பிட்டியில் உள்ள பிரதான பாடசாலையொன்றின் மாணவி ஒருவர் தொடருந்தில் இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். களுத்துறை மருதானை இடையில் பயணிக்கும் ரயிலில் இருந்து பாய்ந்த மாணவி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை கொல்லுப்பிட்டி தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த மாணவி தொடருந்து நிறுத்தப்படுவதற்கு முன்னர் தொடருந்தில் இருந்து குதித்துள்ளதாக தொடருந்து சாரதி தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம். எதிரிக்கு எதிரி சாட்டையடி, எல்லாம் இவரின் வேட்டையடி, கதரும் குரலே கீதமடி.
உன் குரலே